இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த அன்பு தோழியின் வணக்கம். உடுப்பி மாங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். அது மாதிரி அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம முதல்ல எடுத்து வச்சுக்கணும். ஒரு மாங்காய் தோல் சீவிட்டு நம்ம இது மாதிரி பட்டை பட்டையாக சீவி வச்சுக்கணும். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு முதல்ல எண்ணெய் சட்டியில் எண்ணெய் சூடானதும் அதில் கொத்தமல்லி தழையும் புதினாவையும் ரொம்ப நாழி வதக்காமல் ஒரு 10 செகண்ட் போட்டு அது பச்சை மாறாமல் அதை எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் எண்ணெயை ஊற்றிட்டு பொட்டுக்கடலையை போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்த பிறகு அதில் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கின பிறகு அதில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் அதை போட்டு வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் வதக்கி எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடணும். இதில் நான் மாங்காயை வதக்கலை, இதில் புளியும் நான் சேர்க்கலை. மாங்காய் வேணால் கொஞ்சமாக உங்களுக்கு எடுத்து வதக்கி வச்சுக்கலாம். பாதி மாங்காய்க்கு மேலே நம்ம வதக்காமல் தான் வச்சு அரைக்கணும். அதை கொரப்பாக அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை போட்டு தாளிச்சிட்டு இதிலையே கருவேப்பிலையும் கொஞ்சம் வாசத்துக்கு சேர்த்து அதை வதக்கி எடுத்துக்கிறோம். வதக்கி நம்ம சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். கருவேப்பிலையும் ரொம்ப வதக்கக்கூடாது, போட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். இது சட்னியில் கலந்து சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட் இருக்கும். இது உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்து